இந்த தஞ்சாவூர்ல நடந்த மீட்டிங்ல வந்து விஜய் சங்கீதா போட்டோ வச்சு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து புடுங்கி இதெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. த்ரிஷா வச்சிக்க அந்த போட்டோல இல்லன்னு கோவப்பட்டாரா இல்ல சங்கீதா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டாரா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. போட்டோ வச்சுக்க கூடாதுன்னு தான் சொன்னாரு, பொண்டாட்டி வச்சுக்க கூடாதுன்னு சொல்லல. இல்ல அந்த போட்டோல சங்கீதா அவங்க மேடம் போட்டோ இருந்தது. ஒருவேளை த்ரிஷா போட்டோ இருந்தா அலோவ் பண்ணிருப்பாங்களா நான் கேக்குறேன். அப்படி கிடையாதுங்க, எந்த போட்டோவும் வச்சுக்க கூடாதுங்க. எதுவுமே எவிடன்ஸ் இல்லாம பண்ணுங்க. புரியுதுங்களா? கம்கமா யாருக்கும் தெரியாம பண்ணிட்டு இருக்காங்கிற ஊர்ல இருக்கிறோம்ல, இத சட்டபூர்வமாக்கி எல்லாத்துக்கும் தெரியாத மாதிரி எங்க அரசு வந்துரும், அங்கீகாரம் கிடைக்கும். இதுக்குதான் நீங்க ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறீங்க. அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், சின்ன வீடெல்லாம் கொடுக்கணும், எல்லாரும் என் தலைவர் போல 2 இருக்கணும்னு நீங்க ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறீங்க. நல்லா இருக்கும் சார். இதெல்லாம் ஒரு கேள்வின்னா அவரு போட்டோ புடுங்கினாரா இவரு? இதெல்லாம் ஒரு கேள்வியா? வரப்போற கூட்டத்துல, வரப்போற மாநாடுகள்ல சீரியஸா சொல்றேன், நடுப்புற அண்ணன் இங்கிட்டு சங்கீத அண்ணி, இங்கிட்டு திருச்ச அண்ணி நிப்பாட்டி பேனர் அடிக்கல, கட் அவுட் ஏத்தி வைக்கல, என்னன்னு கேளுங்க. அப்ப பிளான்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் வரப்போற பேனர் போஸ்டர்ல த்ரிஷா போட்டோ இருக்கும்.